friends, welcome to Padmini Ulagam. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிவ் அவே ஸ்பெஷல் டே 6ல வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்டியான ரெசிபி வத்தல் குழம்பு சொல்லி தர போகிறேன். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னா கடுகு உளுந்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, 2 வரமிளகாயை எடுத்து உடச்சி வச்சுருக்கேங்க, சின்ன வெங்காயம் 100 கிராம், வெள்ளைப்பூடு 10லேருந்து 12 பற்கள் வரைக்கும், சுண்டக்காய் வத்தல் 1 கைப்பிடி அளவு, 2 தக்காளியை எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க, புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு, தண்ணீர் எண்ணெய் தேவையான அளவு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் தான் இந்த வத்த குழம்பு யூஸ் பண்ணுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெந்தயம், கடுகு உளுந்தம் பருப்பு, சீரகம், கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம். அதோட நம்ம வச்சுக்க வரமிளகாயும் போட்டுடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெள்ளைப்பூடு பற்களை போட்டுடலாங்க. இதை ஒரு 1 மினிட் வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். இதை ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிடுங்க. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட நம்ம வச்சுருக்க சுண்டைக்காய் வத்தல் போட்டுடலாம். இதோட நம்ம வச்சுருக்க மணத்தக்காளி வத்தல் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் அந்த வத்தலும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிடலாம். தக்காளி பேஸ்ட்டு ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். இதோட தேவையான அளவு தண்ணீரையும் ஊற்றிடுங்க. தண்ணீர் தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இது ஒரு டேஸ்டியான கல்யாண வீட்டு வத்த குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்க வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாசனையே பயங்கரமாக இங்கே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வத்த குழம்போட முருங்கைக்கீரை, அப்புறம் முட்டை, அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க.